வித்தியாசம் கேட்டிங்கன்னா மசாலா அப்படி சொல்லும் போது வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் மஷ்ரூம் பெப்பர் மசாலா இல்லை பெப்பர் மசாலாவே இதெல்லாம் வரும். இதே பெப்பர் ஃப்ரை சொல்லும் போது நம்ம என்ன பண்ண போனால் வெறும் வெங்காயம் தக்காளி வராது தேங்காய் பேஸ்ட் வராது. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மஷ்ரூம் குக் ஆகி வர நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா குக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட் மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கிளறி எடுங்க. அண்ட் கருவேப்பிலை சேர்த்து இறக்குங்க. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.